வந்து கல்யாணம் ஆக போகிற டைமில் வந்து அவனோட ஒரு வீடியோ லீக் ஆயிடுச்சு. பட் அந்த வீடியோ என்ன ஏது, அவன் நல்லவனா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். விஜய் பாரு நடிச்சிருக்காங்க, அவங்களும் நல்ல ஃப்ரெண்டு. விஜய் மகேஸ்வரி பிக் பாஸ் போன எல்லாரும் இவர் வந்து பார்த்துனே இருப்பார் போல. பிக் பாஸ்ல பேசுற ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு கருணா நல்ல ரோல் பண்ணியிருக்காருல்ல. இன்னைக்கு அவர் ஏதோ பூச்சி கட்சிச்சாங்க, அதனால வரல. இல்லை இன்டர்வியூ வர வேண்டிய ஒரு உண்மைதான். தலைக்கோணம் ஷூட்டிங் வந்து பூச்சி கட்சிச்சு மாமா தான் வரல அப்படின்னா, என்னடா நீ இந்த பூச்சி கட்சி பார்த்தா தான் தெரியும். யாரு உங்க கூட இவரா வேற இவர்தான். ஆமா, அந்த இந்த பச்சை பாவாடை இவர். இல்ல நான் தான் பச்சை பாவாடியோ. சாரா ஆக்சுவலி காமெடி ஆக்டரா இருக்கிறப்பயே ஒரு பெரிய கதாநாயகி கூட வந்து கிசுகிசெல்லாம் வந்துச்சு. கல்யாணம்லாம் நடந்து தெரியுமா? அது உங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணு, எனக்கு நிறைய தெரியாது. பாதி பறக்க விட்டு இவர் தான், அவர்கிட்ட தெரியுமா? இன்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா ஹான்ஸ் சிம்மர், ஜான் வில்லியம்ஸ், அவங்கலாம் வந்து கொஞ்சம் யாருக்கு தெரியாது. இன்டர்ஸ்டெல்லார், இன்செப்ஷன் இந்த மாதிரி படங்களுக்கு அவங்க தான் மியூசிக். ஸோ எனக்கு அவர் ரொம்ப ஃபேவரட். ஃபிலிமிபிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். முஸ்தபா ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு புது எனர்ஜியோட இந்த ஹோஸ்ட் சீட்ல உட்காந்துருக்கேன். ஸோ வந்து குழுக்கு வந்து மனமார்ந்த வணக்கங்கள். ஓகே, சுரேஷ் சார், சதீஷ் சார், மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் அண்ட் டைரக்டர் பிரவீன். சொல்லுங்க சதீஷ் சார், ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல இந்த ட்ரெய்லரை பார்த்து உங்களுக்கு நல்ல அந்த வைப் வந்தது, எங்களுக்கு சந்தோஷம். வைப் வந்துருச்சு. எனக்கு என்னன்னா இவரை பார்த்தோன்னே ஏதோ காஸ்டியூம் டிசைனர் போல மும்பைல இருந்து வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. கடைசியில சார் தான் டைரக்டர். உங்களுக்கு எப்படி பழக்கம்? எனக்கு வந்து அவர் பார்த்தோன்னே நான் தான் அயன்மேன்ல இருக்காரு, அதே மாதிரி இருப்பாங்க. இந்த கண்ணாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அயன்மேன் மாதிரி அவர் இருப்பாரு. இவரு புது பொண்டாட்டி குளிச்சுட்டு தலைக்கு துண்டை கட்டிட்டு அந்த மாதிரி இவர் இருக்காரு. நாங்க ரெண்டு பேரும் தான் கொஞ்சம் நார்மல் பிரீடா இருக்கோம். சென்னை பாய் மாதிரி, நெக்ஸ்ட் டோர் மாதிரி. சரி, எங்க பார்த்து கதை சொன்னாரு பிரவீன்? உங்களுக்கு எப்படி பிடிச்சிச்சு? அதான் கதை வீட்டுல தான் வந்து சொன்னாரு. கீழே ஒரு இடம் முன்னாடியே தெரியுமா அவரையா? முன்னாடி ஒரு வாட்டி மீட் பண்ணிருக்கோம், பேசியிருக்கோம் போன்ல. இந்த கதை இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு வந்து சொன்னாரு. ஸோ கேட்டப்போ அதான் எனக்கு அந்த ஒரு லவ் டுடே மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். அஃப்கோர்ஸ் அது மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ நீங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு கம்பேர் அப்படிலாம் இல்லை. இது அஃப்கோர்ஸ் மிகப்பெரிய மைல்கல் அந்த படம். பட் அந்த மாதிரியான தோற்றமுடைய ஒரு கதையா இது இருந்தது. ஸோ ஓகே, இது ஒரு இப்போ இந்த ஒரு அந்த இதுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கும். ட்ரெய்லர் பார்த்த எல்லாருக்குமே அது புரியும். ஒரு ஹீரோ வந்து கல்யாணம் ஆக போற டைம்ல வந்து அவனோட ஒரு வீடியோ லீக் ஆயிடுச்சு. பட் அந்த வீடியோ என்ன ஏது, அவன் நல்லவனா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் இவர் இன்னொரு ஹீரோவா இதுல பண்ணிருக்காரு. இதுல அவருக்கும் வந்து ஒரு சூப்பர் ரோல். அவர்னாலதான் முஸ்தபான்னு பேரு. இன்னொரு முஸ்தபா அவர்தான். மஞ்ச முஸ்தபா, நான் ப்ளூ முஸ்தபா இவரு. சுரேஷ், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சதீஷ் கூட கோ ஆக்டர் கூட ஒரு லீடு ஃபுல்லாவே வர்றது, அவர் கூட சேர்ந்து வர்றது எப்படி இருந்துச்சு? ஜாலி தான், ஃபன் தான். முன்னாடி நான் ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். எல்லாமே சீரியஸான படங்கள் தான். டைலாக்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து டைலாக்ஸும் அதிகம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் தான். ஸோ அது இவர் கூட சேர்ந்து பண்ணது. இது கான்ட்ராஸ்ட் ரெண்டு பேரும். இவர் இதுக்கு நிறைய காமெடியாக பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி சீரியஸாக பயப்படுற கேரக்டர். பட் எனக்கு வந்து பேசிட்டே இருக்க மாதிரி அந்த கான்ட்ராஸ்ட் வந்து எங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே, நீங்கள் ஏன் வந்து சதீஷ் அண்ட் சுரேஷ் இருக்கட்டும்னு ஸ்கிரிப்டில்? இவங்க சுரேஷ் அதான் அவர் சொன்ன மாதிரி தான், இந்த கான்ட்ராஸ்ட் தான் ஆக்சுவலாக அதை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது தான் பிளானாக இருந்தது. சுரேஷ் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். இது ஆமாம், முதல் 15 இயர்ஸாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அப்போது நம்ம ஃபஸ்ட்டு கதையாக இருக்கும்போது இதில் 2 கேரக்டர் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து அந்த கேரக்டருக்கு அவங்க ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ எல்லாருக்குமே தெரியும் சதீஷ் சார் வந்து ஸ்பான்டேனியஸாக கவுண்டர் வந்து போட்டு நிறைய பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. ஸோ நம்ம அந்த இதில் அவரை ஃபிட்டின் பண்ணாமல் வேற ஒரு சேலஞ்ச் பண்ணணுன்றதுனால ஸோ அது மாதிரி இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். ஜோன் சார், நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? இதான் ஃபர்ஸ்ட் மூவியா? எனக்கே வந்து இவர் என்னன்னா நான் சொல்றேன் இவரை பத்தி. என்னோட நாய் சேகர் படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இவர் தான் பண்ணாரு. அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த படம் சட்டமென் கையிலுக்கு இவர் தான் மியூசிக்கே பண்ணாரு. இன்ஃபேக்ட் அது ரொம்ப நல்ல பேர் அதுல. ஏன்னா அதுல சாங் கூட ஒரு சின்னதாக தான் வரும். பட் ஆர்ஆருக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான படம் அது. அதுக்கும் இவர் தான். இப்போ ரெக்கமெண்ட்லாம் இல்லை, அது பார்த்துட்டு அவரே வந்து இது பண்ணாரு. நான் சொன்னேன் நல்ல மியூசிக் டைரக்டர் மட்டும் தான் சொன்னேன். ஸோ அது ரெக்கமெண்ட்றது பெரிய வார்த்தை, அவ்வளோ பெரிய இது இல்லை. பட் அதுக்கப்புறம் இதுல வந்து சாங்காவுமே ரொம்ப சூப்பரா போட்டிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்தா பொறியாளர், கேள்வியே முடிஞ்சு போச்சு, அவர் பேசவே தேவையில்லை. நெக்ஸ்ட் ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா அவரும் என்னோட காலேஜ் மேட் தான். ஸோ இந்த மாதிரி ஹீரோயினும் இருக்கு முன்னாடி.
இல்லை அவங்களுக்கு தெரியாது. பட் சுரேஷ் இருக்காரு, கருணாங்க, இது மாதிரி எல்லாருமே விஜய் பாரு நடிச்சிருக்காங்க, அவங்களும் ஆமா. நல்ல ஃப்ரெண்டு. அப்படியா? விஜய் மகேஸ்வரி பிக் பாஸ் போன எல்லாரும் இவர் வந்து எல்லாரும் அதை பார்த்துனே இருப்பார் போல. பிக் பாஸ்ல பேசுற ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததே இவர்தான். இவர்தான் இந்த மாதிரி கேம் விளையாடு உனக்கு அப்பதான் பயங்கரமா ரெட் வரும்ட்டு. கார்டு வாங்குனது காரணமே 3 பேர் யார், director தான். ஐஸ்வர்யா தத்தா இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களும் அவங்களும் வந்து Big Boss இருக்காங்க தான். பிக் பாஸ். ஆமா. விஜய் மகேஸ்வரி அவங்களும், அப்புறம் Yes, ஆமா, இவங்க பாரு. பாரு 3 பேருமே வந்து வாசலே நிப்பாரு போல, இவிபி ஸ்டுடியோ வாசல்ல அப்புன்னு புடுறா அவங்களுக்கு அப்படின்ட்டு. நீங்களே ஒரு காலத்துல பிக் ஃபேன் ஆச்சே ஆமா, பிக் ஆமா. பாஸ்க்கு. ஃபர்ஸ்ட் சீசன்லலாம் சார் வந்து அப்ப ட்விட்டர்ல எழுதிக்கிட்டே இருப்பாரு. ஆமா ஆமா நிறைய போட்டேன். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா ஓவியாக்கு நிறுத்திட்டேன். ஃபயர்லாம் விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ள போறவங்க எல்லாரும் ஆல்ரெடி ஆல் செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே. யாராவது போனா கீழே போய் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஏன்டா திட்டுவாங்க, அதனால போடுறது இல்ல. நைஸ். ஜோன் சார் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட ஜாலியா எப்படி ஒர்க் ஃப்ளோ இருந்தது உங்களுக்கு? நான் இதுக்கு இவர் பேர் சொல்லுவேன். என்னடா கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறேன். நான் பாட்டு குளிச்சு தலையை துடைச்சிட்டு இருந்தேன், என்னடா கூட்டு வந்தீங்க. இப்போ தெரிஞ்சிருக்கோம் ஒர்க் எப்படி இருந்திருக்குதுன்னு. ஸோ ரொம்ப ஜாலியாக போச்சு. டேரக்டர் கூட பயங்கர சப்போர்ட்டிவ். எல்லாரும் அவங்கவுங்க ஒரு ஹிண்ட்டு கொடுத்தாங்க. செம ஃபன்னாக போச்சு எனக்கு தெரிஞ்சு. ஒன் ஆஃப் தி வெரி 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 பெஸ்ட் ஃபன்னி டீம். ஸோ ஒரு மாதிரி அது ஹாஃபாக போச்சு. ஓகே டன். தென் உங்களுக்கு கண்டிப்பா முஸ்தபா கேட்டோனே ஏ ரகுமான் தானே சார் ஞாபகம் வந்திருப்பாரு. அவர் அதுதான் மைண்ட்லேயே அதுதான் அந்த சாங் வந்து வச்சது காரணம். அதுல ஃப்ரெண்ட்ஷிப் சாங். ஸோ இதுல ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமான இதுவா இருக்கிறதுனால முஸ்தபா. தென் இது ஒரு அடல்ட் படமா இல்ல காமெடி படமா? காமெடி படம் தான். இல்ல உங்களுக்கு என்ன தோணுச்சு ட்ரைலர் பார்த்து நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன எல்லாமே தோணுது? தோணுச்சு எனக்கு. ஃப்ரெண்டு, அடல்ட், காமெடி எல்லாமே தோணுச்சு எனக்கு. மேபி இப்பெல்லாம் என்ன ட்ரெண்ட்னா ட்ரைலர்ல வந்து வேற ஒரு கதையை சொல்லிட்டு படத்துக்குள்ள வாங்கடாராங்க வேற ஒன்று வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரைலர் கட்டே இருக்கு. எங்களுக்கு ட்ரைலர்ல என்ன இருக்கோ அதுதான் படத்துல இருக்கும். இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கும், அதுதான். ஓகே. இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல ஆக்சுவலி வந்து இவர் புகழ் இருக்காரு, கருணாகரன் இருக்காரு. கருணா நல்ல ரோல் பண்ணிருக்காரு இதுல. இன்னைக்கு அவர் ஏதோ பூச்சி கட்சிச்சு அதனால வரல. இல்லை இன்டர்வியூ வர வேண்டிய ஒரு உண்மைதான். தலைக்கோணம் ஷூட்டிங் வந்து பூச்சி கட்சிச்சு மாமா தான் வரல அப்படின்னா. என்னடா நீ இந்த பூச்சி கட்சி பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலி கர்ணா ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறாருன்னா அந்த படம் ஒர்த்துன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஓ, எனக்கு கருணாவே அப்படி ஃபீல் பண்ணது இல்லையே. வாவ் நைஸ். சீரியஸ்லி கர்ணா சார் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தா அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி அது நிறைய டைம் அவர்கிட்டயும் சொல்லியிருக்கேன். எனக்கு பர்சனலா அது வந்து சூப்பர், நானும் சொல்லிடுறேன் கருணா கிட்ட. ஓகே. நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஏன்னா எங்க படத்துல இருக்காரு. இல்ல ஒரு ஆர்டிஸ்ட் மேல அந்த ஒரு நம்பிக்கை வந்து பாக்குறவங்களுக்கு வருதுன்னும் போது நல்ல விஷயம். நல்ல விஷயம் தான். தென் வந்து நிறைய குத்து டான்ஸ்லாம் ஆடி இருக்கீங்க போல. பாவாடை டான்ஸ் யாரு உங்க கூட? இவரா வேற இவர்தான்? ஆமா, அந்த இந்த பச்சை பாவாடை இவர். எஸ் எஸ் எஸ். இல்ல நான் தான் பச்சை பாவாடியோ. சோ எப்படி அந்த இதெல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு? பாவாடை கட்டறதலாமா? அதெல்லாம் எல்லாமே தான், எல்லாமே தான். நாங்களே கட்டிட்டோம். அது அந்த மாஸ்டர் அசார் மாஸ்டர் அவர் வந்து கொஞ்சம் அது புதுசா ஒரு இது மாதிரி. ஏன்னா ஒரு பார்ட்டி சாங்கு குடிச்சிட்டு ஒரு எண்டில் ஹை பீக்ல ஆனா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி. ஏன்னா அந்த பாட்டு முடியும் போது தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. ஸோ பயங்கர ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இமீடியட்டாக ஒரு இதுக்கு போகிறதுனால அப்படி ஒரு சாங் ஒன்று பிளான் பண்ணி பண்ணோம். ஓகே. தொடர்ந்து இந்த ஹீரோ பயணம் வந்து சில பேர் கேட்டாங்களா, ஏன்டா ஹீரோவா பண்ற அப்படின்னு கேட்டாங்களா? ஹீரோவா பண்ணுடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ரெண்டுமே எப்படி பாக்குறீங்க? நான் ஹீரோவா பண்ணு கேட்டாலும் நான் சொல்லுவேன். நான் வந்து நான் பண்ண வேண்டாம், நீ யாரா என்னை கேட்கறது? அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஏன்னா பண்ண படம் எல்லாமே ஒரு அளவுக்கு நல்ல நல்ல விமர்சனங்கள் வேற. ஆமா. எனக்கும் அந்த நீங்க சொன்ன இது வந்து எனக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. நீங்க சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது எவ்வளவு பெரிய சக்சஸ்ங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க சொன்னதே எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸா தான் இருந்தது. காமெடி நடிகரா ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்றதுக்கும் ஹீரோவா செலக்ட் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? உண்மையை சொல்ல போனா காமெடி நடிகரா ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்றதுலாம் இல்லைங்க. கிடையாது. போயிடுவோம், அங்க போற இடத்துல பண்ணிக்கலான்றது தான். ஏன்னா அப்போ இது வந்தாலும் நமக்கு இதுதான் ப்ளஸ் தான். அடுத்த படம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே போய் ஏதாவது பண்ணணும்னு நினைப்போம். ஆக்சுவலாக அது பண்ணுவோம். பட் இப்போ கொஞ்சம் எல்லாமே ரொம்ப கேட்டு ஏன்னா மொத்தமும் நம்மளோட இதில் வரும், நம்ம அக்கௌண்ட்டில் வரும். ஆக்சுவலி இப்போ என்னன்னா காமெடிலேருந்து நீங்கள் ஹீரோவா வளர்ற மாதிரி நானும் இப்போ ஹோஸ்ட்லேருந்து அடுத்து கம்பெனிக்கு ஓனரா வளரணும். ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே நடக்குங்க. என் வாய் முகூர்த்தம் நான் நல்லது எது சொன்னாலும் பழிச்சிடும். அதனால வந்து கிடைச்சிச்சு நடந்துருங்க. நல்லது தான் சொல்லுவேன், நல்லது சொன்னால் பழிச்சிடும். ஃபைன். தென் டயட், ஜிம், டான்ஸ் எல்லாமே பண்ணுறீங்களா சதீஷ் சார்? அதான் அந்த டிபிக்கல் அப்படிலாம் இல்லை. ஜிம் இப்போ போகிறேன். அது ஏதாவது நான் கூட ஃபோட்டோஸ்லாம் போட்டு நேற்றுலாம் அந்த ஃபோட்டோ போடும்போதே போட்டேன். அந்த ஜிம்முக்கு போனால் தெரியும் யார் யாரெல்லாம் வராங்க, எதனால ரெகுலராக போகிறாருன்ட்டு. அப்படியா? சாரா ஆக்சுவலி காமெடி ஆக்டரா இருக்கிறப்பயே ஒரு பெரிய கதாநாயகி கூட வந்து கிசுகிசெல்லாம் வந்துச்சு. கல்யாணம்லாம் நடந்து தெரியுமா? அது உங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணு, எனக்கு நிறைய தெரியாது. பாதி பரப்பி விட்டு இவர் தான், அவர்கிட்ட தெரியுமா? சோ அப்பவே பிரபலம் தான் தலைவன். இப்ப கேட்க அது பிரபலம் இல்ல, ப்ராப்ளம் அது. சரி, வீட்ல எப்படி சார் வந்து அத
பார்த்தாங்க அந்த kiss அப்ப கல்யாணம் ஆகலையா? ஆமா, கல்யாணம் ஆகல. அதனால பிரச்சனை இல்லை. அதனால கல்யாணமே ஆகாதுன்னு கூட நினைச்சேன். நல்ல வேலை அப்படி இல்ல இல்லை. அவங்க பொண்ணு பார்க்கும்போது அவங்க சொன்னாங்களா உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமா, அப்படி ஒரு கேள்வியே கேட்டிருக்காங்க. அது பார்த்து புரளி தான் நம்பி என்ன பண்றது, எல்லாரும் பாக்குறது தான். இன்னைக்கு அது ஒரு பெரிய இதுங்க. இந்த படத்துலயுமே ஒரு உதாரணம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த படத்துல அதுதான் சொல்றோம். நம்ம ஒரு மேரேஜ் சொல்ல ஒரு விஷயம் நம்ம போன்லயோ வீடியோலயோ பார்த்தோம்னா அதை உடனே அப்படியே நம்பிடுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் தான். உண்மையில அவசரப்பட்டு கமெண்ட் பண்றது. இப்போ கேரளால ஒரு சம்பவம் நடந்துச்சு, உங்களுக்கு சமீபத்துல தான் நடந்தது. ஒரு பொண்ணு வந்து ஒரு வீடியோ போட்டாங்க, ஒருத்தன் பையன் வந்து தப்பா நடக்க முயற்சி பண்ணான்ற மாதிரி போட்டு பஸ்ல பேருந்துல பஸ்ல நடந்தது. அவரு இறந்துட்டாரு. நம்ம என்ன பண்ணோம்னா ஆரம்பத்துல வந்து இதையும் திட்டணும். மத்தியாடே நீ பண்ணது தப்புடா, ஆமாண்டா நீ எல்லாம் அப்படிதான். அது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சி திட்டுறோம். பட் இந்த ஒரு உயிரே போயிடுச்சு. ஸோ இந்த அவசரப்பட்டு இமீடியட் ரியாக்ஷன் இருக்குல்ல, அது ஆக்சுவலி பொதுவாகவே அதை குறைச்சிக்கிறது நல்லதுதான். வெயிட் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்து இன்னொன்று கருத்து சொல்லி ஆகணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துலேயும் நான் வந்து கருத்து சொல்லியே தீருவேன் அப்படின்னும் இல்லை. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும் இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த படத்துலேயும் அந்த மாதிரி தான் ஒரு வீடியோ ஒன்று வந்துருது, அதை வச்சு என்னெல்லாம் நடக்குதுன்றதான் இந்த படமாக இருக்கும். இன்னொன்னு வந்து எல்லாருக்கும் ஆடியன்ஸுக்கு ஏன் சத்யேஷ் அஜித் கூட படம் பண்ணவே இல்லை அப்படிங்கிற அஜித் சாரோடைய ஆமா, அதாவது நான் ஏதோ வந்து நான் போறேன் வெயிட் விஜயோடைய வந்து என்னன்னா உண்மையிலேயே வந்து அது ஒரு பெரிய எனக்குமே அதான் சொல்றேன், விஜய் சார் ஸ்டைலே சொன்னா ஐம் வெயிட்டிங் தான் இருக்கு அஜித் சாரோட நடிக்கிறதுன்றது. இப்போ ரீசெண்டா வீட்டில் கூட வந்து என்னன்னா அவர் எந்த அளவுக்குன்னு பாருங்க. ஒரு வாட்டி வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு அவரு. அங்க அவரோட ஃப்ரெண்டோட வீடு அங்க இருக்கு. ஸோ அதுக்காக வந்திருக்காரு. அந்த ஃப்ரெண்டு எனக்கும் பழக்கம், அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பார்த்தேன் வந்து சொன்னாங்க. இல்ல வந்திருக்காருன்னு தெரிஞ்சுது. கீழே போனவொடனே சொன்னாங்க, சார்கிட்ட சொல்லுங்க சப்போஸ் ஃப்ரீயா இருந்தா நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது வந்து நைட்டு நான் ஒரு 10 மணிக்கு சொன்னேன். ஆனா 1 மணி வரைக்கும் அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு பார்த்தா 1 மணிக்கு அவர் வந்துட்டாரு. வந்துட்டு வந்த உடனே உண்மையிலேயே சொல்றாங்க 10 சாரி சொல்லிட்டாரு. எதுக்குன்னா இவ்வளவு நேரம் தூங்காம வெயிட் பண்ணீங்களா அப்படின்றதுக்கு. நான் தூங்கல, அஃப்கோர்ஸ் அஜித் சார் இருக்காருன்னா எனக்கும் பார்த்து பேசணுன்றது இருக்கும்ல. பார்த்தா 10 வாட்டி சாரி சதீஷ், சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் வந்து பேசிட்டு இருந்தேன், எனக்கு தெரியல, அவர் ஃபர்ஸ்ட் சொல்லலை, கிளம்பும் போது தான் சொன்னாரு, அதனால தான் சாரி சாரி சாரின்ட்டு. எனக்கு அது கேட்கும்போது அதான் ஒரு பெரிய மனிதரோட மனநிலைன்றது எப்படி இருக்கும்ட்டு. அப்புறம் இன்னும் அவங்க ஷாலினி அண்ணி எல்லாம் வந்தாங்க. ஸோ ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதான் நீங்க சொல்றது தான், அஜித் சாரோட நடிக்கலன்றது உண்மையிலே எனக்கு இப்போ வரைக்கும் பெரிய லீடாவே பண்ணிட்டு இப்பதானே ஒரு கோ ஆக்டர் கூட சேர்ந்து பண்றீங்க. ஸோ அதனால இன்னொன்று வந்து நம்ம எப்பொழுதும் அப்படியே வந்து வேறப்பா நிக்கிறோம்டா, அதை உடைப்போண்டா அப்படிங்கிறதுக்காகவே முஸ்தஃபால. ஆமாம், எனக்கு வந்து இந்த 3 படங்களுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி ஜாலியாக தான் டிவியில் ஆங்கர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோட ஃபன் பாட்டு தான் எல்லாருக்குமே ஜென்ரலாகவே தெரியும். பட் நானுமே கொஞ்சம் வந்து படங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது அதே மாதிரி ஜோனில் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு சின்ன இது இருந்துச்சு. பட் எனக்கு என்னன்னு தெரியல, அதே மாதிரி 3 படம் அமைஞ்சிச்சு, சீரியஸாகவே அமைஞ்சுது. பட் அதை நம்ம கூட இருக்கவங்களுக்கு தெரியும்ல, இது இவனோட சைடு இது கிடையாது, இன்னொரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ டேரக்டர் ரொம்ப நாளாக தெரியுறதுனால நீ சீரியஸான படம் பண்ணதெல்லாம் போதும், இந்த படத்தில் ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேரக்டர் என்கிட்ட சொன்னார். யார் இன்ஸ்பிரேஷன் ஹீரோல உங்களுக்கு அப்கமிங்காக நம்ம இவங்க மாதிரி வரணும்ட்டு? இந்த மாதிரி வரணும்னா எனக்கு வந்து ஹீரோல வந்து காமெடி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிரபுதேவா மாஸ்டர் பிடிக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோவே அவரு தான் ஆக்சுவலாக. எனக்கு நான் சினிமா பார்க்கறேன், டான்ஸ் இல்லை, அவரோட ஆக்டிங். டான்ஸ் ஆப்வியஸ்லி கண்டிப்பாக பிடிக்கும், அது மேண்டரி, அதில் வந்து இதுவே கிடையாது. பட் ஒரு ஆக்டிங், அவர் காமெடி பண்ணுறது, ஸோ அது பயங்கரமாக பிடிக்கும். ஸோ அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம். உங்களுக்கு சார்? எனக்கு தான் அஃப்கோர்ஸ் எல்லாம் பிடிக்கும். பட் விஜய் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் மாதிரி அப்படிலாம் இல்லை, புரியுது எனக்கு. as a ஹீரோவா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா விஜய் சார். இன்னும் டச்ல இருக்கீங்களா, பேசுறீங்களா? பக்கத்துல தான் இருக்காரு, இப்போ வீடு அப்பப்போ டச் பண்ணிட்டு ஒரே ஏரியால பண்ணிட்டு. ஆமா, பொதுக்கூட்டம்லாம் வாட்ச் பண்றீங்களா? நியூஸ் எல்லாமே பார்ப்பேன். இல்லைன்னா பொதுவாகவே நான் நிறைய இதெல்லாம் பார்ப்பேன், அரசியல் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்பேன். ஸோ அதனால எல்லாமே ஜென்ரலாக பார்ப்பேன். ஓகே, நைஸ். உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் மியூசிக் டைரக்டர்ல? ஆப்வியஸ்லி ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, அவங்க 2 பேர் தான் எப்பவுமே பெரிய தலை. அதை தவிர்த்து எனக்கு ஹாலிவுட் இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் ஜிம்மர், ஜான் வில்லியம்ஸ், அவங்கலாம் வந்து கொஞ்சம் நமக்கு யாருக்கு தெரியாது. இன்டர்ஸ்டெல்லார், இன்செப்ஷன், இந்த மாதிரி படங்களுக்கு அவங்க தான் மியூசிக் டைரக்டர். ஸோ எனக்கு அவர் ரொம்ப ஃபேவரட். ஏங்க உங்களுக்கு யார் சார் டைரக்டரா ஒரு இன்ஸ்பிரேஷன்? எனக்கு சங்கர் சார் ரொம்ப பிடிக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பாக்யராஜ் சாரோட மிகப்பெரிய ஃபேன். ஸோ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது அவரோட பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து இப்போ வரது இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ எப்படி வந்து வெல்கம் பண்ணலாம் மார்ச் 6 முஸ்தஃபாவை தேட்டரில் வந்து? ஏன்னா நிறைய நடிகர்கள் இதில் இருக்காங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி பேனரில் இல்லாத நிறைய பேருமே இருக்காங்க. ஸோ எப்படி வெல்கம் பண்ணலாம்னு நினைக்கிறேன்? ஸோ இந்த படத்தை நீங்கள் ட்ரைலர்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இப்போ நிறைய இன்டர்வியூஸோட 2 பேர் கேட்டாங்க, இல்லை அடல்ட் கண்டென்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு இல்லை, சிம்பிளுங்க. அந்த வீடியோ லீக் ஆகிறதுனால அந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு ட்ரெய்லர் பார்த்த எல்லாருக்கும் அது வரும். பட் அந்த வீடியோ என்ன ஏன் வந்ததுன்றத படம் பார்க்கும்போது தெரிஞ்சுன்னா அது அந்த விஷயம் இல்லைன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும்.
ஸோ அதுதான் அந்த படத்தோட இது பியூட்டியே அதுவாக தான் இருக்கும். உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில க்ளோஸ் முஸ்தபா யாரு? மீன்ஸ் ஃப்ரெண்டு, மென்டர், வெல்விசர், எதுவா இருந்தாலும் நான் பிரச்சனைனா இவன்ட்ட தான் ஓடுவேன், சொல்லுவேன், சம்திங். அதான் நிறைய பேர் இருக்காங்க அதில். டக்குன்னு ஒருத்தர் இருப்பார்ல. அதான் எனக்கு ஹெல்ப் பண்ணதாவே வச்சு சொல்கிறேனே. அந்த மாதிரி பார்க்கும்போது இவர் அனிருத், ஜிவி, சிவா இவங்க எல்லாரும் வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்காங்க. ஓகே ஓகே. 3 முஸ்தபா வச்சுக்கலாம். ஓ நைஸ். ஆமா. அனிருத், ஜிவி, அப்புறம் இன்னொரு ஆள் யார்? சிவகார்த்திகேயன். சிவன். SK. ஓ ஓகே பை. சிவன் கார்த்திகேயன். ஓகே இல்ல டக்குன்னு ரோல் ஆயிடுச்சு. எஸ்கே சிவகார்த்திகேயன். ஆமா. தாய்கிழவி வேற ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு ப்ரொடியூசர். இவங்க வந்து இந்த ஒரு ஃப்ரெண்டு கேட்டகரி முஸ்தபா சொல்லலாம். இது இல்லாம ஒரு நல்ல பெரிய ஆட்கள் பட் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது விஜய் சாரும் தனுஷ் சாரும் சொல்லலாம். அவங்க 2 பேரும் அந்த அடுத்த லெவல் வேற லெவல் கேட்டகரி அப்ப அந்த ஹீரோ ஆகுற அந்த இத அப்ப டிஸ்கஷன் பண்ணீங்களா இல்ல ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அவங்க இது பண்ணேன் அவங்க கிட்ட உங்களுக்கு லைன் சொன்னேன். அப்புறம் ட்ரைலர்லாம் முன்னாடியே போட்டு காமிச்சேன். அந்த மாதிரி 2 பேருமே ரொம்ப ஹாப்பி தான். ஆமாமா அவங்க பெரிய ஹாப்பி தான். அதான் சொல்றேனே அவங்க எல்லாம் வந்து இல்லைன்னா சினிமாக்கே நம்ம வந்திருக்குமா தெரியாது. விஜய் சார்ன்ற மறைமுகமா ஒரு ரீசனா இருந்தாரு ஃபர்ஸ்டே. ஏன்னா ஒரு படம் பார்த்து தான் நம்ம வந்தோம், ஆசை வந்துச்சு அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நிறைய ஹெல்ப் பண்ணாரு. தனுஷ் சார் வந்து ஸ்ட்ரெயிட் ரீசனாவே இருந்தாரு. ஏன்னா அந்த எதிர்நீச்சல் படம் நமக்கு கொடுத்து அந்த டைம்ல மிகப்பெரிய விஷயங்க. ஒரு அனிருத் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் அவரு ஒரு பாட்டுல வந்து ஆடினாரு. அது யோசிச்சு பாருங்க. அது வந்து அவரு விட்டுட்டு போயிருக்கலாம். பட் அந்த ஒரு பாட்டில் ஆடினது நயன்தாரா வந்து அவங்களுக்காக வந்து அதில் ஆடி இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய ப்ளஸ்ஸை ஏற்படுத்தி கொடுத்தாரு அந்த படத்துக்கு. ஸோ அது இல்லைன்னா கண்டிப்பாக நான்லாம் வந்து வெளியே தெரிஞ்சிருப்பேனா இல்லை இன்னும் லேட் ஆகிருக்கலாம், வேறு படம் வரதுக்கு டைம் ஆகிருக்கலாம். ஸோ தனுஷ் சார் வந்து ஒரு பெரிய ரீசன். ஜோன் சார், நீங்கள் வந்து முஸ்தபா நீங்கள் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன்லாம் வச்சு மியூசிக் போட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? சிம்பிளாக சொல்லணும்னா ஆடியன்ஸ் சந்தோஷமாக வரலாம், நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம். டைரக்டர் எல்லாரையும் விட உங்களுக்கு தான் வந்து அந்த மகிழ்ச்சி அதிகமா இருக்கும் படம் ரிலீஸ் ஆன உடனே. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸை கிரியேட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும் இந்த படத்தில். ஸோ இது ஃப்ரெண்ட்ஷிப்பை வேறு விதம், அதாவது இப்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனை இல்லை. இது இட்ஸ் கேங் வாட்ச் மாதிரி தான். இது வந்து அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குரூப்பாக தேட்டருக்கு போனால் எல்லாரும் கண்டிப்பாக பயங்கர பிளாஸ்ட்டாக எல்லாம் ஒருத்தர் ஒன்ன மாதிரி இது இந்த ஒரு கேரக்டர் ஒருத்தர் ரிலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தென் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சு? இதுல ரொமான்ஸோட சண்டைகள் அது அதிகமா இவரோட தான் நிறைய சீன்ஸா இருக்கும் எனக்கு. அதுல ஹீரோயினோட என்னன்னா ஆமா அவங்களோட என்னன்னா அந்த பொய்யை சொல்லி மறைச்சு அதுல தப்பிக்கிறது அந்த மாதிரி தான் நிறைய சீன்ஸா இருக்கும் அவங்களுக்கு. ஆக்சுவலி ரொம்ப பிக் தேங்க்ஸ் உங்க டீமுக்கு. கண்டிப்பா வந்து அந்த சிவப்பு கம்பளம் அப்படிங்கிறது பர்சனல் லைஃப் அண்ட் அஃபிஷியல் லைஃப் ரெண்டுலையுமே வந்து நல்ல விதமா எப்பொழுதுமே வந்து அது பறந்து விரிந்து கிடக்கும் அப்படின்னு சொல்லி எங்க சேனல் சார்பாக பெரும் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் எல்லாரும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.